இந்த உலகத்துல எவ்வளவு அழகான இடங்கள் இருந்தாலும் அதுக்கு மாறா சில அமானுஷ்யமான இடங்கள் இருக்கும். இந்த இடம் எதுக்காக இருக்கு, யார் கட்டியிருப்பாங்க சொல்லிட்டு இதனால் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 இடத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சவுத் மெக்சிகோவில் ஐலாண்ட் ஆஃப் டால்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. இந்த ஐலாண்ட் ஃபுல்லாவே நூற்றுக்கணக்கான பொம்மைங்க அந்த ஐலாண்ட் சுத்தியும் தொங்கிட்டு இருக்கும். அதுவும் அந்த பொம்மைங்க பார்க்க ரொம்பவே பயங்கரமா கிரீப்பியா அந்த இடத்துல இருக்கிற மரத்தை சுத்தியும் வீட்டை சுத்தியும் அந்த பொம்மைங்க தொங்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பொம்மைங்க அந்த ஐலாண்ட் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்கும். எதனால இந்த ஐலாண்ட் ஃபுல்லாவே பொம்மைங்களா இருக்குன்னா, டான் ஜால்சன் சாந்தேனா பரேரான்னு சொல்லிட்டு ஒரு ஆளு அந்த வில்லேஜ்ல பார்த்தீங்கன்னா தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் அங்க இருக்கிற ஒரு லேக்காண்ட ஒரு சின்ன பொண்ணு இறந்து போய் அந்த சின்ன பொண்ணோட டெட் பாடியை இவர் பார்த்தீங்கன்னா அந்த லேக்காண்ட பாக்குறாரு. அவருக்கும் யார் இந்த பொண்ணு, எப்படி இந்த லேக் போய் இறந்து போயிருப்பான்னு சொல்லிட்டு எதுவுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியல. அவர் அந்த சின்ன பொண்ணோட டெட் பாடியை அந்த வில்லேஜ்ல பார்த்தீங்கன்னா புதைச்சிடுறாரு. அவரும் அங்கிருந்து போய் மறுநாள் வந்து அதே லேக்காண்ட போய் பாக்குறாரு. அப்போ ஒரு பொம்மை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அண்டை இருக்கிறதா பாக்குறாரு. அவரும் இறந்து போன அந்த சின்ன பொண்ணையோட பொம்மையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரத்து மேல அந்த பொம்மையை எடுத்து கட்டி வச்சிருக்காரு. அடுத்து என்ன ரீசன்னே தெரியாம அந்த வில்லேஜ் முழுக்கவே ஒரே பொம்மைங்களா இவரு பாத்தீங்கன்னா கட்டி வச்சிருக்காரு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த வில்லேஜ் சுத்தியும் இவர் தான் பாத்தீங்கன்னா பொம்மைங்களா கட்டி வச்சிருப்பாருன்னு. ஆனா ஒரு சில பேர் அவரு ஒரு பொம்மையை வச்சோன்னு எப்படின்னே தெரியாம தானாவே அந்த பொம்மைங்களா வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் இது ரெண்டுமே உண்மைன்னு சொல்றதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா இந்த ஐலாண்ட் ஃபுல்லாவே எதுக்காக ஒரே பொம்மைங்களா இருக்குன்னு சொல்லிட்டு இதனால் வரைக்கும் யாருக்குமே பாத்தீங்கன்னா தெரியல. உங்களுக்கு ஒருவேளை பொம்மைங்கன்னா பிடிக்கும்னா இந்த இடத்துக்கு போவீங்களா? காமெண்ட்ல சொல்லுங்க. நரகத்தின் வாசல்னு அழைக்கப்படுற ஒரு இடம் தான் டோர் டு ஹெல். இந்த இடத்துல 50 வருஷமா, அதாவது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனா எதனால இந்த இடத்துல தொடர்ந்து அணையாம நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, 1971ல சில பேர் இந்த இடத்துல பெட்ரோல் கிடைக்கும் சொல்லிட்டு தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 100 அடி தோண்டும் பொழுதுதான் பெட்ரோல் கிடைக்காம மியூத்தேன் கேஸ் அந்த இடம் ஃபுல்லாவே இருந்திருக்கு. அந்த மியூத்தேன் கேஸ் காத்துல பரவி பக்கத்து ஊருக்கெல்லாம் போனா மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மியூத்தேன் கேஸ் மேல நெருப்பு கொளுத்தி போட்டிருக்காங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அந்த மீத்தேன் கேஸ் குறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த நெருப்பு தானாவே அணிஞ்சிடும் சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. ஆனா 50 வருஷமா, அதாவது இன்னைக்கு வரைக்கும் அணையாம நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. துர்க்மெனிஸ்தான் கவர்மெண்ட்டும் இந்த நெருப்பு அணைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த நெருப்பு கொஞ்சம் கூட அணையாம தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த இடம் இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவே பாத்தீங்கன்னா மாத்திட்டாங்க. ஓவர்டான் பிரிட்ஜ் ஸ்காட்லாண்டில் இருக்கிற டொபர்டான் சொல்லிட்டு ஒரு பிளேஸில் 1985ல கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜ் தான் இந்த ஓவர்டான் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜாண்ட நீங்கள் ஏதாவது ஒரு நாயை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த நாய் ஓடி போய் அந்த பிரிட்ஜிலேருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த பிரிட்ஜை கட்டும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 1950லேருந்து நிறைய நாய்கள் இந்த பிரிட்ஜிலேருந்து குதிச்சு சூசைட் பார்த்தீங்கன்னா பண்ணுதுங்க. அதில் சில நாய்கள் அடிபட்டு உயிர் புளிச்சிருக்கு. ஆனால் ஒரு சில டாக்ஸ் இறந்தே பார்த்தீங்கன்னா போயிருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் எதனால நாய்கள்லாம் இந்த பிரிட்ஜிலேருந்து குதிச்சு இறந்து போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே பாத்தீங்கன்னா தெரியல. ஆனா ஒரு சில தியரியில இந்த பிரிட்ஜு கீழே மின்க்னு சொல்லிட்டு உயிரினம் வாழ்ந்துட்டு இருக்கு. சோ அது மேல வர ஒரு ஸ்மெல்னால நாய்க அதுக்கு அட்ராக்ட் ஆகி இந்த பிரிட்ஜ்ல இருந்து குதிச்சு இறந்து போகுதுன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஆனா சில பேர் நம்ம யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டியா கூட இருக்கலாம். இந்த அமானுஷ்யம் தான் நாய்கெல்லாம் இறந்து போகிறதுக்கு காரணமா இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த பிரிட்ஜாண்ட ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே பாத்தீங்கன்னா பதில் தெரியல. ஒருவேளை உங்ககிட்ட ஒரு நாய் இருந்ததுன்னா அந்த நாய் இங்க கூட்டிட்டு போவீங்களா? காமெண்ட்ல சொல்லுங்க. இங்கிலாந்துல வின்சர்ல கட்டப்பட்ட ஒரு இடம் தான் இந்த ஸ்டோனேஜ். இந்த இடத்துல இருக்கிற கற்கள் ஒன்னு 30 அடி உயரம் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இதுல யூஸ் பண்ணிக்கிற கற்கள் ப்ளூ ஸ்டோன். அந்த இடத்துல இருந்து 150 கிலோமீட்டர்ல தான் நம்மளால அந்த கற்களை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்துதான் இந்த கற்களை பாத்தீங்கன்னா கட்டியிருக்கலாம்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அதுவும் இந்த இடத்துல இருக்கிற கற்களோட வெயிட் ஒன்னு 25 டன் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஆனா எதுக்காக இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கற்களை வச்சு கட்டியிருக்காங்க சொல்லிட்டு யாருக்குமே பாத்தீங்கன்னா தெரியல. அதுவும் இது எந்த பர்பஸுக்காக கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதனால் வரைக்கும் யாருக்குமே பாத்தீங்கன்னா தெரியல. சில பேர் இதை சாத்தான கோசை கட்டியிருக்கலாம், சாத்தான வழிபடுறதுக்கோசம் இந்த இடத்த பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஒரு சில பேர் இது ஏலியன் வந்து கட்டிருக்கலான்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஆனா இது இன்னைக்கு வரைக்கும் எதுக்காக இந்த மாதிரி கட்டியிருக்காங்க, எந்த பர்பஸுக்காக கட்டியிருக்காங்க சொல்லிட்டு இதனால் வரைக்கும் யாருக்குமே பாத்தீங்கன்னா பதில் தெரியல. நீங்க சொல்லுங்க, ஒருவேளை இது சாத்தான் அல்லது ஏலியன் தான் வந்து கட்டியிருக்கோமா? காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் அடுத்து எதை பத்தி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ கைஸ்.